ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜின்னோடைய ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஈவினிங் போல் தான் நீங்களும் ஜென் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் போன பாட்டிலே சொல்லியிருப்பேன் ஜென் ஆஃப்டர்நூன் தான் எழுந்திருப்பார் அப்படின்னு. ஸோ அப்போ தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜென்னோட அம்மா வந்துட்டு, இந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, இவ இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, அவ என்ன இங்கே பண்ணுறா, பார்த்தா தெரியல சாப்பிட்டுட்ருக்கா. இது பாரு ஜின், அம்மாவுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவள் இங்கே தான் இருப்பாள், என் கூட தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே முழிச்சு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ரூமுக்கு வந்த ஜின் ரெடி ஆகிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு, ஏமாண்டே எங்கே ரெடி ஆகிட்ருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது, நான் அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டா. ஓ அப்படியா, சரி ஓகே. ஏன் உனக்கு தனியாக இருக்கிறது ஏதாவது பயமா? అలాగేం లేదు. அப்புறம் என்ன, ஒன்றுமில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜின்னுமே கிளம்பிடுறாரு. ஸோ இப்போன்னு பார்த்து வீட்டில் யாரும் இல்லையா. ஜின்னோட அம்மா உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஆண்டி என்ன பண்ணுறீங்க, ஆண்டி என்னை விடுங்க. யார் நீ முதல்ல, எங்கே தெரியும் அவன் உன்னை பிடிச்சா, எப்படி நீ அவனை மயக்குன, உன்னால தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து வீட்டோட பேக் சைடில் உங்களை தள்ளி விட்டுட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சைடு எங்கேயுமே போக முடியல, ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. ஆண்டி என்ன பண்ணுறீங்க, ஆண்டி கதவு தருங்க, ஆண்டி நான் చెప్పేది వినండి, ஆண்டி ப்ளீஸ். நீ அங்கே இரு, அவன் வர வரைக்கும் நீ அங்கே இரு. ஆண்டி அவருக்கு மட்டும் தெரிஞ்சுதா அவ்வளோதான், உங்களை என்ன பண்ணுவாண்டி, அவன் ஏன் புள்ளடி, அவன் என்னை ஒன்றும் பண்ண மாட்டான், கண்டிப்பாக உங்களை திட்டுவாரன்ட்டு எனக்கு தெரியும், பார்க்கலாம் யாரை திட்டுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஒரு நைட்டு போல் சின்ன அப்படியே ரெயினில் ஃபுல்லாக வெட் ஆகிட்டாரு. அப்போ உள்ளே வந்ததோ யுமி இருந்துட்டு, அண்ணா அக்கா எங்க? அக்காவா, யார் யுமி? ஐயோ யாரா, உன் பொண்டாட்டிடா. எது அவளா, உள்ளதானே இருப்பா, என்னை பார்க்கலையா? இல்லையே, உன் கூட தானே வந்தாங்க, என் கூட வரலையே. இல்லை அம்மா சொன்னாங்க. அம்மாவா, எங்கே கூப்பிடு. மாம் எங்கே இருக்கீங்க? என்ன, அவள் எங்கே? யாருடா? அவள் தான். வயன் எங்கே? ஓ அவளா, என்ன கேட்டா? என்ன கேட்டாவா? நீ தான் யுமிக்கிட்ட சொல்லியிருக்கியாமே என் கூட வந்தானே, அவள் என் கூட வரல, உனக்கே தெரியும் நான் தனியாக தான் போனேன்னு. எங்கே அவள்? எனக்கு ஒன்றும் தெரியாது, அவள் எங்கேயாவது ஓடி போயிட்டுருப்பா அந்த பாருமா, அந்த மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கா, அதான் அவள் எங்கன்னு மட்டும் சொல்லு. எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஐயோ எங்கே போனோம் இவ? அண்ணா நான் இப்போ தான் வந்தேன், நான் வரும்போது அக்கா இல்லை, அம்மா கிட்டே கேட்கும்பொழுது உங்கூட தான் போனேன்னு சொன்னாங்க. ஐயோயோ நீ எங்கே போனடி அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. அப்போது நீங்கள் டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க பின்னாடி. ஜென் நீங்கள் வந்துட்டீங்களா? இது அவள் வாய்ஸ் தானே? அக்கா தான் அப்படின்னு சொன்னதும் குடுக்குன்னு ஓடி போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் ரெயினில் ஃபுல்லாக வெட் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஐயோ அண்ணா அக்கா பாருங்கள் ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டாங்க. அப்போ சின்ன அவரோட ஷர்ட் அப்படி ரிமூவ் பண்ணிக்கிட்டு, யாரும் நீங்கள் பூட்டி வச்சா, யாரும் லாக் பண்ணதும் நீங்கள் அப்படின்னு அந்த ஷர்ட்டை அப்படியே உங்களுக்கு போட்டு விடுறாரு. அது ஏன் லேது, யார் ரீ சொல்லு, உங்கள் அம்மா தான் என்னை இங்கே பூட்டி வச்சாங்க, உங்கள் அம்மாவுக்கு நான் இங்கே இருக்க சுத்தமாகவே பிடிக்கலை போல் அப்படின்னு மாட்டி விட்டுடுறீங்க. அப்படின்னு உங்களை தரன்னு எடுத்துகிட்டு வந்து, மாம் எங்கே இருக்கீங்க, வெளியில் வாங்க நீங்கள் முதல்ல. என்ன இதுக்கு அவளை உள்ளே வச்சு பூட்டி வச்சிங்க, யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? என் வீடே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன யார் கேள்வி கேட்கணும்? என்ன கேட்கணும், அவள் என் ஒய்ஃப் என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கக்கூடாது. இதுவே உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் அவளை நீங்கள் ஏதாவது அவளை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்க, கண்டிப்பாக நான் வேறு ஜின்னாக மாறிடுவேன் அப்படின்னு உங்களை மேலே கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் ஜின்னோட அம்மாவை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. அப்படியே சின்ன உங்களை ரூம் கூட்டிகிட்டு போகும்போது திட்டிக்கிட்டே போகிறாரு. அவங்க ஒன்று இழுத்துட்டு போகிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ? என்கிட்ட அவ்வளோ நேரம் வாய் கிளிகிற வரைக்கும் பேசுறியே,
அவங்கக்கிட்டேயும் அதே மாதிரி பேசியிருக்கலாம்ல. நீ பேசுறது தாங்க முடியாமல் ஒன்று அப்படியே விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல. எங்கள் வீட்டில் என்ன இப்படி தானே பண்ணுவாங்க. அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி போட்டுருவாங்க, டோரை லாக் பண்ணிடுவாங்க. இதேமே నాకు புதுசு இல்லை. சரியாக போச்சு. கொஞ்ச நேரம் வாய் மூடு அப்படின்னு உங்கள் லிப்பில் ஃபிங்கர் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு டவல் எடுத்து உங்கள் ஹெட்டில் அப்படியே போட்டு நல்லா ரப் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே டவலுக்குள்ளேயே இருக்கீங்க. ஸோ அப்போ தான் சின்னோட அந்த டிஷர்ட் பனியான் அப்படியே நோட் பண்ணுறீங்க. பார்த்தா அவருமே ஃபுல்லாக வெட்டாயிட்ருக்கார்ல. ஸோ நீங்கள் அப்படியே ஜின்னோட அந்த டிஷர்ட்டை பிடிச்சி அப்படியே நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க டவல்குள்ளே. ஸோ 2 பேருமே இப்போது தும்ஹியோ சாங்கில் வர மாதிரி அந்த ஷர்ட்குள்ளே இருக்கிற மாதிரி டவல்குள்ளே இருக்கீங்க. என்ன பண்ணுற நீங்களுமே நனைஞ்சு போயிட்டீங்களா? அதுதான் உங்களுக்குமே தொடச்சி விடலான்னு அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு அவரோட ஹெட்டில் அப்படியே வைப் பண்ணுறீங்க. ஸோ ஃபியூ ஹவர்ஸ் ஜின்னா அப்படியே உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் நார்மலாக தான் பண்ணுறீங்க, ஆனால் அவருக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் ஜின்னு உங்களே பார்த்துட்ருக்காரா. ஸோ சடனாக யுமி அண்ணா ஏதோ காஃபி அப்படின்னு உள்ள வரா. டக்குன்னு நீங்கள் டவலை விட்டு வெளில வந்துட்டு யுமி ஐயோ தப்பான டைமில் வந்துட்டேன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சாரி இது நான் இங்கே வச்சுட்டு போயிடுறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஸோ ஜின்னா அப்படியே அதே பொசிஷனில் டவல்குள்ளே இருக்கார். ஸோ நீங்கள் அகைன் உள்ளே போயிட்டு ஏமண்டி முடிஞ்சிருச்சு, உங்கள் தங்கச்சி உங்களுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கா, அதை குடிச்சிட்டு தூங்குங்க. ஓ சரி அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது டக்குன்னு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. ஹோய் என்னாச்சு? நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டுரு. ஏன்? சொல்கிறது மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க யுமி ரூமுக்கு. ஸோ தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் நீங்கள் அப்போ தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜென்னு இருந்துட்டு தரன்னு உங்களை போதும் நீ ரெடி ஆனது எல்லாமே வா போகலாம். எங்கே எதுக்கு இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க? சொல்கிறது மட்டும் கிளம்பு ட்ரெஸ்லாம் எடு. எங்கே போகிறோம்? நம்ம வேறு பிளேஸ்க்கு போயிடலாம், நீங்கள் இருக்க வேண்டாம். யுமி விட்டு நான் எப்படி வர்றது? அண்ணா நானுமே அக்கா விட்டு வரமாட்டேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற அவங்கள? நாங்கள் 2 பேரும் என் ரூமுக்கு போகிறோம். உங்கள் ரூமா? நம்ம வீட்டில் இருக்கே அதுவா? அது கிடையாது, என்னோடய அப்பார்ட்மெண்ட்க்கு போகிறோம் 2 பேரும். ஏன்னா அப்படி பண்ணுறேன்? இங்கே இருக்கட்டும்ண்ணா. இல்லை கொஞ்ச நாளைக்கு நாங்கள் 2 பேரும் அங்கே இருக்கிறது தான் சரியாக வரும், நான் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன். இவளை எவர் చెప్పారు? నేను உங்கள் கூட வரவேன்னு நான் சொல்லலையே. நீ வந்து தான் ஆகணும். நான் யும்மி விட்ட வரமாட்டேன். யும்மிலாம் அங்கே கூட்டிகிட்டு போக முடியாது, நீ வா. ஸோ அப்படி 2 பேருமே ஜின்னோட அப்பார்ட்மெண்ட்க்கு போயிடுறீங்க. ஸோ அங்கே போனதும் நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்கீங்க. இப்போ அது முக்கியமா? இல்லை சும்மாரு. சரிங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக வீட்டை ஒரு ஹோம் டூர் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா அங்கே கிளிப்பு ஒன்று இருக்குது. இது என்ன கேர்ள்ஸ் திங்ஸ்லாம் இருக்குது, நிறையவே நான் பார்த்தேனே. யாரோடது? அது நேனாவோடது. ஓ லிவிங்கில் இருந்தீங்களா 2 பேரும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அடிக்கடி இங்கே வருவா, அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் நினைக்கலைங்க. நீங்கள் அப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ பேசினதுலாம் போதும், நீ இங்கே இரு, நான் கீழே போய்ட்டு உனக்கு சாப்பிட்றதுக்கு இதை வாங்கிட்டு வரேன். ஓகே அப்படின்னு நீங்கள் உள்ளே போயிட்டுருங்க. ஸோ சின்னமே கீழே போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி நேனா வந்துட்டு ஷோல்டர்லேயே டப்புன்னு தட்டுறா. யாராவது சும்மாடி நீ தானா? எதுக்குடி அடிச்ச? இங்கே பாரு, எதுக்கு நீ என்னை வாடி போடின்னு கூப்பிட்டுட்ருக்கா? இங்கே பாருங்கள் மிஸ்டர் சின், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்னோடய திங்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓ என்ன இருக்குது? என்னமோ இருக்குது, உனக்கு என்ன அதில்? என்ன இருக்குதுன்னு லிஸ்ட்டு போட்டு போய் நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஏன்? நான் வருவேன். இது பாருனேண்ணா, உனக்கு எதுக்கு பிரச்சனை? விட்டு நானே எடுத்துகிட்டு வந்து தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க சார், நாங்களும் கூட வரோம்.
அப்படின்னு ஜின்னு பின்னாடியே வரா. ஸோ ஜின்னு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்ததோ அவள் ஹாலில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறா. இவன் எங்கே போனா, இந்த வயன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு உங்களை பார்த்துட்ருக்காரு. பார்த்தா நீங்கள் பெட்ரூமில் தூங்கிட்டீங்க. ஸோ அந்த டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு தூங்கிட்டீங்கன்னு. ஸோ அவள் ஒரு திங்ஸாக எடுத்து வச்சதோ நான் பெட்ரூம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும். திங்ஸ் ஒன்றும் பெட்ரூமில் இருக்காதே, இருக்குது, என்னோடய ஃபைல்ஸ்லாம் உள்ள கப்போர்ட்டில் வச்சுருக்கேன். ஓ சரி, அப்போ நான் போய் எடுத்துருவேன். ஏன் என் திங்ஸ் எனக்கு எடுத்துக்க தெரியும், நீங்கள் அப்படின்னு வாய் மூடுன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் காட்டுறா. என்ன திமிரு, நானே போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இரு. ஏன் நான் போகக்கூடாது? ஏன் உள்ளாவ தூங்கிட்டுருக்கா. ஓ அதுதானா, அதான் சார் என்னை உள்ளே விட மாட்டீங்க. என்ன ட்ரெஸ் இல்லாமல் தூங்கிட்டுருக்காளோ? அதான் இதை பாருனேண்ணா, டீசன்ஸ் இல்லாமல் பேசாத, சும்மா ஒரு நான் சொன்னேன் அவன்கிட்ட, அவள் தூங்கிட்டு இருக்கான்னு தானே சொன்னேன். நீ என்னை உள்ளே அலோவ் பண்ணலன்னா அதுதானேப்பா உண்மை. இதை பாரு, சும்மா இருன்னு சொல்கிறேன், என்னை டென்ஷன் படுத்தாத. நீ ஏதாச்சும் என்ன டென்ஷன் படுத்திகிட்ருக்க? இப்போ தனியாகவே கூட்டிகிட்டு வந்துட்டியா? அங்கேருந்து உங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் கேள்விப்பட்டல. சரி இப்போ சும்மாரு, நான் போய் உன்னோட திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், நீ கிளம்பு. ஓ எப்படா நான் அந்த வீட்டை விட்டு போவேன்? நீ எப்போ உள்ளே போய் கண்டினியூ பண்ணுவேன் அதானே? லூஸு மாதிரி பேசாதானே, அப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன். பேசு, என்னடா பேசுவேன் நீ, என்ன பேசுவ அப்படின்னு கத்தும்பொழுது நீங்கள் உள்ளேருந்து எழுச்சி வந்து, நேனா எப்போ வந்தீங்க? வாடி என் சக்காலத்தி. நேனா என்ன பேசிகிட்ருக்கா? சக்காலத்தியா அப்படின்னா எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பே நீ. என்ன இவா ஒன்று போய்ட்டு வாடின்னு கூப்பிட்டேன் பாரு, அது ஏன் தப்பு அப்படின்னு நீங்கள் அங்கே உள்ளே போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. பார்த்தியா உன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ திமிருன்னு. பொண்டாட்டிக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா? ஏன்னா நீ அப்படி பேசினதால தான் அவள் அப்படி ரியாக்ட் பண்ணுறா. நீ சும்மா இருக்கணும். இது பாரு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ என்னோடய திங்ஸ் மட்டும் எனக்கு வேணும், நீ அதை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்து நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு அவள் கத்துறா. ஸோ ஜின்னு வந்து வாயின் டோர் ஓப்பன் பண்ணு ப்ளீஸ், அவள் திங்ஸ் ஏதோ உள்ளே இருக்கா, அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவா, நீ டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திருட்டு மொழி முடிச்சு நின்றுட்டுருக்கீங்க. சாரிங்க அப்படின்னு ஜின்னை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ ஜின் சரி ஓகே அப்படின்னு உள்ளே போய்ட்டு அவளோட அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு, ஃபைல்ஸ்லாம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு, நானும் அவரும் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் தெரியுமா இந்த வீட்டில். நீ தாண்டி நடுவில் வந்துட்ட, உன்னால தான் இதெல்லாம். ஏன் வீடு தெரியுமா இது, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆகிட்டு வந்து இங்கே இருக்கலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். இப்போது நீ வந்து இங்கே இருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு சின்னமே பிடிக்கல. இப்படி அவள் பேசுகிறத கேட்டுகிட்டே ஜின்னு அப்படியே தலையில் கை வச்சு நின்றுட்டுருக்காரு கீழே குனிஞ்சிக்கிட்டே. அப்போ இவள் அழுத்துக்கிட்டே ஓடிடுறா. ஸோ நீங்களுமே பின்னாடியுமே ஓடிடுறீங்க பின்னாடி. இவரும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்குன்னு மேலே பார்க்கும்போது யாரையுமே காணோம். எங்கடி போனீங்க 2 பேரும்? இவங்க வயன் எங்கே போனான்னு தெரிலே அப்படின்னு பின்னாடி யாருமே ஓடி வரும்போது, ஸோ நீங்கள் கீழே போயிட்டு, நேனா ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்குடி நான் ஏன்டி நிற்கணும்? நேனா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்வ நீ சிப்பது வேணும். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டால் தானே உனக்கு புரியும். என்ன புரியும் சொல்லு, என்னவோ சொல்லு. புருஷனை பற்றி சொல்லுவேன், நீ வேற என்ன சொல்லுவேன்? இது பாரு, சின்ன உனக்கு தான். எப்படி எனக்கு தான்? அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அவனை தர மாட்டேன் எனக்கு தெரியும். இல்லை நான் போயிடுவேன். எங்கே போவேன்? நான் போயிடுவேன் உண்மையாகவே. எனக்கும் சின்னுக்கும் இது உண்மையான மேரேஜ் கிடையாது, பொய் மேரேஜ் தான். பொய்யா? என்ன சொல்கிற நீ? ஆமாம், என்னை காப்பாற்றுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இது டம்மி மேரேஜ் தான், நான் போயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு நான் உங்கள் கூட இருக்கேன், அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போக ஆள் வந்துடுவாங்க, நான் அவங்க கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவருமே ஓகே சொல்லிட்டாரு. உண்மையாகவே வா, ப்ராமிஸ் பண்ணு. மதர் ப்ராமிஸ், உண்மையாகவே என் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் போயிடுவேன். சின்ன உனக்கு தான், நீ கல்யாணம் பண்ணிக்கோ,
அந்த வீட்டில் நீயும் ஜின்னுமே இருங்க, ஓகேவா? எனக்கும் ஜின்னுக்கும் ஒன்றுமே கிடையாது. அவர் என் ஹேண்ட்ஸை கூட இல்லை ஹேண்ட்ஸை பிடிச்சாரு, சும்மா அது ஒரு சேஃபாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஓ நம்பலாமா உன்னை? கண்டிப்பாக நம்பலாம், ப்ராமிஸாக 100%. அப்பயா ஜின்னு அன்றைக்கி இதை சொல்லலை? தெரியல, நானுமே கேட்டேன் ஏன் சொல்லலைன்னு. அவர் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. ஓ, நான் அப்படி ரியாக்ட் பண்ணதால் அவன் என் மேலே கோவமாக இருக்கானோ? இருக்கலாம்ல. சரி, நீ அவர் மேலே கோவப்படாத, அவர் உண்மையாகவே நல்லவர். நேனா எனக்கு தெரியும், என் ஜின்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன், நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. அப்போ பின்னாடியே ஜின் என்ன பேசினா அவகிட்ட? ஏம் லேது, என்னமோ பேசிகிட்டு இருந்தேன், என்ன பேசினான்னு மட்டும் சொல்லு. எதுவுமே இல்லை, ஜின்னு மேலே கோவப்படாத, அவர் நல்லவர்னு தான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை. வேறு எதுவும் சொல்லலை நீ? சொல்லலை. அப்படியா? நம்பலாமா? நம்பலாம், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ ஈவினிங் போல் ஜின்னுக்கு டேக்கிட்டேருந்து கால் வருது. ஹலோ, என்னடா? எப்பா ஜின்னு, உன் மாமனார் வந்திருக்காரு, உன்னை வீட்டுக்கு வர சொன்னார். மாமனாரா? யார்? அதான் உன் சைட் சிக்கோட அப்பா. ஒத்தா, இந்த பாரு, இந்த மாதிரி லாங்குவேஜில் என்கிட்ட பேசாத, உனக்கு தெரியும் எனக்கு பிடிக்காதுன்னு. ஐயோயோ, இவர் அப்படியே பெரிய டீசெண்டான ஆள். டேய், என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு. எனக்கு தெரியாது, நேனாவோட அப்பா வந்திருக்காரு, அவர் ஒன்று பார்க்கணுமா, ஏதோ பேசணுமா, எல்லோரும் வந்திருக்காங்க, நீ வந்திருப்பா வீட்டுக்கு, இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, சொல்லிட்டேன். ஓ சரி, வர, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றாரு வீட்டுக்கு போகலான்னு. நான் வரமாட்டேன். எதுக்கு? நீயோ வா, எப்படிங்க தானே இருப்பேன், நான் இருந்துப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படியா? இருப்பியா? இருப்பேன். சரி ஓகே, நான் வர வரைக்கும் பத்திரமா இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. ஓகே, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஸோ சின்னமே வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் என்னோட அப்பா அம்மா அப்படியே ஜாலியாக இருக்காங்க. ஸோ நேனாவுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, என்ன நடக்குதுங்க? இவ அப்படியே ஓடி வந்து, பேபி நீ வந்துட்டியா, எனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பேபியா? நேனா, என்ன விஷயம்? அப்போ நீனோட அப்பா வந்துட்டு, வாப்பா ஜின்னு, அன்றைக்கி நீ ஊருக்கு வந்ததும் எங்களால் வர முடியல, ஏன்னா நானும் உங்கள் அம்மாவும் கொஞ்சம் பிஸியாக வெளில போயிருந்தோம். அதான் அன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்கேஜ்மெண்ட்டா? யாருக்கு? எதென்ன பேபி, உனக்கும் எனக்கும் தான். அன்றைக்கி கேன்சல் ஆச்சு, அந்த என்கேஜ்மெண்ட் தான் இன்னைக்கு. ஏன்னா நீ என்ன பேசிகிட்ருக்க? அங்கிள், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஒன்று, நான் ஜின்னோட காதல். பேபி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவள் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஸோ நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தாவே நல்லாயிருக்கும். நேனா அவள் என்ன சொன்னவங்கிட்ட? நேனா அவள் லூஸ் அப்படி தான் பேசுவாள், நீ அவள் பேசுறது எதுவுமே பெருசாக நினைக்காத, இந்த என்கேஜ்மெண்ட்டில் ஒன்றும் வேண்டாம். டேடி, நீ நாளைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணிடலாம், டெக்கரேஷனுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடுங்க அப்படின்னு இவள் சொல்லிடுறா. நான் கொஞ்சம் ஜின்னுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு ஜின்னை கூட்டிகிட்டு போயிடுறா. நேனா, நான் அங்கிள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீயும் நானும் அப்புறம் பேசலாம். பேபி நீ அப்பா கிட்ட அப்புறமா கூட பேசிக்கலாம், வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறா. நேனா, என்ன பண்ணிகிட்ருக்கா? இது பாரு, அவள் ஏதோ சும்மா சொல்லியிருப்பா, அவள் சொல்கிறதுலாம் நீ நம்பவே நம்பாத. அவள் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. உனக்கும் அவளுக்கும் டம்மி மேரேஜ் தான் நடந்துச்சான். அவள் அந்த தாலியை தூக்கி போட்டுருவாளாமே. அப்புறம் அப்படியா சொன்னா? ஆமாம், அப்படி தான் சொன்னான். அவளுக்கு யாரோ வருவாங்களாமே கூட்டிகிட்டு போக, அவங்க கூட போயிடுவாளாமே. எப்படி இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. அப்புறம் சொல்லிக்கலாம் அவள் போனதுக்கப்புறம். நான் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்குமே அந்த பொண்ணு பிடிக்கலை, என்ன தானே பிடிக்கும். ஸோ அவங்களுமே எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஏன்னா இது ஒன்றும் சிம்பிள் கிடையாது, இது நீ நினைக்கிற மாதிரி சிம்பிள் கிடையாது. நீ நினச்சின்னா இது சிம்பிள் தான். அவள் எப்படியே போயிடுவா,
அவளுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க? உண்மையாகவே என்ன லவ் வந்துருச்சா? ஏன்னா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்புறம் என் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? ஸோ இப்படி சொன்னது சைலண்ட்டாக இருக்கார். ஓ, அப்போது போயிடுச்சா? ஏன்னா இப்போ அதை பற்றி பேசுகிற டைம் கிடையாது. என்ன, எனக்குமே டைம் இல்லை. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஸோ ஜென்னுக்கு உங்கள் மேலே செம்ம கோவம் வருது. ஸோ அப்படியே ரொம்ப நேரம் கழித்து ஒரு நைட் போல் தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ஏமாண்டி, என்ன வயன் இவ்வளோ நேரம் ஆச்சு, எனக்கு நீ ஒரு கால் கூட பண்ணல, ஏன்? அது நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு. ஓ, மேடமுக்கு தான் தெரியுமே நான் பிஸியாக இருப்பேன்னு. அது இப்போ தான் என்கிட்ட எதுவுமே கேட்காம நிறைய விஷயம் பண்ணுறீங்களே. சாரி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நான் ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீ அதை தானே பண்ணுற. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, யாருக்கிட்டேயுமே என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட கேட்காம யாருக்கிட்டேயும் எதுவுமே ஷேர் பண்ணாத, பேசாதன்னு. யாருக்கிட்ட நீ நேனாக்கிட்ட சொன்ன? அது நேனா பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? இல்லை, அவங்க உங்கள் மேலே உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. நான் உங்கள் கூட இப்படி நான் உங்கள் கூட இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும்ல எந்த பொண்ணுக்காக இருந்தாலும். அதுதான் நான் போய் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, நான் போயிடுவேன்னு. நீ போனதுக்கப்புறம் நானே சொல்லியிருந்திருப்பேன், எதுக்கு முந்திரி கொட்டை வேலை பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க வயன். அது இப்போ என்னாச்சு, நான் சொன்னதால் நான் போனதுக்கப்புறம் சொன்னாலும் இது தானே நடக்க போகுது. என்கேஜ்மெண்ட் தானே நடக்க போகுது. அப்புறம் என்ன உங்களுக்கு, பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணலான்னு போகும்போது, ஒரு நிமிஷம், நான் வரமாட்டேன் இன்னைக்கு. தெரியுமே. எப்படி தெரியும்? நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதான். யார் சொன்னா? என்ன சொன்னாங்க? எனக்கு நியூ ட்ரெஸ் கூட வாங்கி கொடுத்தாங்க, என்னை இன்வைட்டுமே பண்ணாங்க. அப்போது நாளைக்கு நீ வரப்போறியா? ஆமாம். நீ வரக்கூடாதா? உன்னோட இஷ்டம். சரி, நான் வரல, உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் வரல அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ சின்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபேஸே மாறிடுச்சு. அப்போ யுமி பார்த்துட்டு, அண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபேஸே மாறிடுச்சு அண்ணா. அக்கா இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி இருக்கு உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு போ. ஸோ நெக்ஸ்ட் டே போல் உங்ககிட்டேருந்து கால் வரும்னு ஃபோனே பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் காலே பண்ண மாட்டீங்க. ஸோ அவருக்குமே பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ ஆஃப்டர்நூன் போல் யும்மி உங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து, அக்கா யும்மி வந்திருக்கா. யும்மி எப்படி வந்த? அண்ணன் கூட வந்தேன். அப்படியா, சரி வா உள்ளவா அப்படின்னு உட்கார வைக்கிறீங்க. இது அண்ணன் கூட தம்பிச்சாரு. என்னது இது ட்ரெஸ் உங்களுக்கு? என்ன ட்ரெஸ் எனக்கு அப்படின்னு உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு சாரி இருக்குது. சாரியா? ஆமாம், அண்ணா இது ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு உங்களை போட்டுட்டு வர சொன்னார். என்ன வர சொன்னாரா? ஆமாம், இப்போ கூட ஜின்னண்ணா தான் வந்து என்னை விட்டுட்டு போனார். என்ன, அவரா? எங்கே? அண்ணன் கிளம்பிட்டாரு. நீ சொல்லவே இல்லையே. நான் தான் சொன்னேன் நீ அண்ணான்னு சொன்னதும் நான் அவனை நினச்சிட்டாட்டேன்னு. ஓ, டே அண்ணா நினச்சிட்டிங்களா? இல்லை, சின்ன அண்ணா தான் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஏன் அவர் மேலே வரல? என் மேலே ஏதாச்சும் கோவமா? மேபி இருக்கலாம், என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. ஓ, கண்டிப்பாக என்னை வர சொன்னாரா? ஆமாம். இந்த ட்ரெஸ் தான் போட சொன்னாரா? ஆனால் நேனானுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாளே அப்படின்னு அதை காட்டுறீங்க. இது வேண்டாமா, அண்ணா வாங்கி கொடுத்ததா போட சொன்னார். அப்படியா, சரி ஓகே, நான் அதுவே போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதை வியர் பண்ணிக்கிறீங்க. ஸோ யும்மி உங்களை அழகாக ஸ்டைல் பண்ணுறா. தென் அப்படியே 2 பேருமே சேர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே தான் என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஸோ அப்படியே வாசல்லே டே நின்றுட்டுருக்காரு. இவனா? நீயா?
ஓய் செல்லம், நீ இன்னும் போகலையா? நான் எங்கே போகணும்? எங்கேயோ போகிறேன்னு சொல்லிகிட்ருப்பியே, அதான் கேட்டேன். நான் போகிறேன், போகும்போது நான் போய்ப்பேன். நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம். அப்புறம் என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் ஜின்னு கூட்டிகிட்டு வீட்டை விட்டு போயிட்ட. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலை உனக்கு? அச்சுச்சோ, உங்ககிட்ட சொல்லியா? நான் சொல்லிட்டு போயிருந்தா நீ ஹாப்பியாக இருந்திருப்பல்ல. நீ சொல்லாமல் போனாலும் நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். சிப்போடா அண்ணா, நீ ஏன்னா இப்படி பண்ணுற அந்த அக்காவை? சும்மா ஃபன். வா உன் புருஷனுக்கு உள்ள என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. உலகத்துலேயே நீ தான் பொண்ணாட்டியாக இருப்பா போல் உன் புருஷனோட என்கேஜ்மெண்ட்டை பார்க்குறதுக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வா போகலாம் அப்படின்னு யுமியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்றீங்க. ஸோ ஜின் வாங்கி கொடுத்த சாரி ஒரு மாதிரி சில்கியான கிளாத்து. ஸோ ஒரு மாதிரி நிற்கவே மாட்டேங்குது உங்கள் பாடியில். ஸோ விழுந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு யுமின் எனக்கு நிற்கவே மாட்டேங்குது. உங்கள் அண்ணன் ஏன் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு? அச்சுச்சோ, விழுந்துருமோ? அப்படி தான் போகல, நீ வா அப்படின்னு ஏதோ ஒரு ரூமுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கா. அகைன் அதை அக்கா இன்னொரு சேஃப்டி பின் இருக்கா, இன்னொன்று இருந்தால் அதை இங்கே வச்சு குத்திடலாம். அப்படியா? நான் உங்ககிட்ட பேக் கொடுத்தேன், எங்கே? ஓ, உங்கள் பேக்கா? நான் அந்த டே அண்ணா கிட்ட கொடுத்துட்டேன். அப்படியா? அதில் இருக்குது. சரி, நீங்கள் இங்கே இருங்க, நான் படுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்றா. ஸோ போகும்போது அப்போசிட்டில் ஜின், யூமி எங்கே அவ? யார்? வயன் எங்க? அக்காவா? தான் அந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டு வந்துடுறா. ஸோ ஜின்னுமே அப்படியே உள்ளே வர்றாரு. அப்போ நீங்களுமே குடுகுன்னு வெளில ஓடி வரும்போது 2 பேருமே அப்படியே அடிச்சுக்கிறீங்க. ஆச், ஏவண்டி நீங்கள் எப்போ வந்தீங்க? வயன் எதுக்கு இப்போ குடுகுன்னு வெளில ஓடி வந்தா? பின் சேஃப்டி பின் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு. ஓ, அப்போ உங்கள் தாலி செயினும் ஜின்னோட பட்டன்லாம் அப்படியே மாட்டிக்கிச்சு. அச்சோ, இதுவரை மாட்டிக்கிச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியல. ஏட்டி பாவி, பார்த்து ஸ்லோவாகிடுடி, பட்டனை பிச்சிட போகிற. ஆமாம் இல்லை, நான் எடுத்தால் கண்டிப்பாக பட்டனை பிச்சிடுவேன், நீங்களே எடுங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த பட்டனை எடுத்துகிட்ருக்காரு, அவரால் எடுக்க முடியல. ஆமாம், இது என்ன தெரியுது? என்ன செயின் இது? சம்மந்தமே இல்லாமல் இது போட்டு சுற்றிட்டுருக்க. ஞாபகம் இல்லையா இது என்னதுன்னு? இல்லை, என்னது? நீங்கள் தானே போட்டு விட்டீங்க. நான் எப்போ போட்டு விட்டேன் உனக்கு இந்த மாதிரி கேவலமான செயின்? கேவலமான செயினா? இதுதான் நீங்கள் எனக்கு போட்டுக்கிட்ட தாலியா? ஆமாம், ஞாபகம் இல்லையா? இல்லை, உங்கள் வீட்டு ஆளுங்க தான் எனக்கு ஏதோ ஒன்று கலக்கி கொடுத்துட்டாங்களே, அதை குடிச்சு தான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம்ல, நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, பார்த்து பொறுமையாக எடுங்க அப்படின்னு ஜின் அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்கள் நோஸும் ஜின்னோட நோஸும் அப்படியே டச் ஆகுது. ஜின், என்ன இந்த மாதிரி நீங்களும் நானும் க்ளோஸாக இருக்கிறது யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க? அதை விடுங்க, நேனா பார்த்தா உங்களை கொண்டுட மாட்டா அப்படின்னு சொன்னதும் ஜின் லைட்டாக பின்னாடி வராரு. அப்போ நீங்கள் சும்மா சொன்னேன், நேனா புரிஞ்சுப்பாங்க, யாரும் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, செயின் தானே எடுக்கிறோம். அப்போது உங்களோட செஸ்ட்டோ அவரோட செஸ்ட்டோ அப்படியே டச் ஆகுது. கொஞ்சம் தள்ளி நில்லுறி. இதுக்கு மேலே தள்ளி நிற்க முடியாது, இப்படி தான் நிற்கணும். இதுக்கு மேலே தள்ளி நின்னா என் கழுத்து வலிக்கும். அப்படியா? ஒரு மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலை? என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. அதில் எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. உனக்கு எப்படி சொல்லி புரியப்பான்னு எனக்கு தெரியலையே. எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் அந்த செயின் எடுக்கலான்னு போகும்பொழுது, இல்லை நீங்களே இந்த செயினை கொஞ்சம் அவுத்து விட்டுறீங்களா? என்னாச்சு? எடுத்து விடுங்க. நீ எடுக்கலாமே, நீங்கள் தானே கட்டி விட்டீங்க, அப்போ நீங்களே எடுங்க. சரியா போச்சு அப்படின்னு சின்ன அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து அந்த செயினை அப்படியே எடுத்துடுறாரு, தாலி செயினை. ஸோ அதை எடுத்ததும் நீங்கள் அப்படியே தள்ளி பின்னாடி நின்றுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்களா, செயின் உங்கள் கையிலே இருக்குது. இப்போ நீங்களே ஈஸியாக எடுத்துக்கலாம். சரி, ஓகே அப்படின்னு ஜென்னை அப்படியே அந்த செயினை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த பட்டன்லேருந்து வெளியில் எடுத்துக்கிறாரு. தூரத்துலேருந்து யாரோ ஜென்னன்னு கூப்பிட்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாரோ உங்களை கூப்பிட்றாங்க போல், நீங்கள் கிளம்புங்க. சரி, ஓகே அப்படின்னு ஜென் போகும்போது நீங்கள் ஒரு நிமிஷம், என்னாச்சு?
நீங்கள் வாங்கி கொடுத்த சாரியில் நான் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னதும் ஜென் அப்படி உங்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காரு. ஓய் ஏமாண்டி ஏமாய்ந்தே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் கிட்ட வந்து உங்கள் இப்போ ரொம்ப ரிவலாக இருக்கும், ரொம்ப லூஸாக கீழேக்கு கட்டியிருப்பீங்க. உங்கள் கிட்ட வந்துட்டு ஏமாய்ந்து அது இதோ இடுப்பு தெரிகிற மாதிரி கட்டக்கூடாது புரியுதா அப்படின்னு உங்கள் சாரியை அந்த ஹிப்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறாரு. ஓய் என்ன பண்ணுறீங்க? இதோ இந்த மாதிரி கட்டக்கூடாது புரியுதா? சரி அது சொல்லியிருக்கலாம்ல, நானே பண்ணியிருந்திருப்பேன். நீ பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும், நான் போனதுக்கப்புறம் நீ அப்படியே விட்டுருவ, அதை நானே பண்ணுறேன். என்னை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ? ஆமாம், 2 நாள்லேயும் உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை யாரும் கூப்பிட்டாங்கல்ல, உங்களை தேடிட்டுருப்பாங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஜின் அங்கேருந்து போயிட்டுறாரு. ஸோ ஜின் அப்படியே டேக்கிட்ட வந்துட்டு இந்த பாராட்டையாங்க நான் சொல்லி நீ எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை, இது ஒன்று மட்டும் எனக்காக பண்ணு. என்னது? வாயனை கொஞ்சம் பார்த்துக்கோ, அம்மா அப்பா யாரும் எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் கூடயே இருந்து கவனிச்சிக்கோ புரியுதா? புரியுதுங்க சார் புரியுது. நீங்கள் போயிட்டு உங்கள் சைட் சிக்கை பார்க்க. டே போங்க சார் போங்க போங்க அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. அப்புறம் டே இதை சொல்ல மறந்துட்டேன் பாரு, அவளுமே கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டா, கொஞ்சம் லவுடலாட்டன்னு பேசுவா, யார்கிட்டையும் கொஞ்சம் பேச விடாமல் பார்த்துக்கோ. உன் பொண்டாட்டி தானே, அப்படி தான் இருப்பா, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு டேவுமே சொல்லிடுறாரு. இங்கே அப்படியே ஒரு பிளேஸில் உங்களை அப்படி பிடிச்சிட்டு உட்கார வச்சுட்ருக்காரு. எதுக்கு என்னை எங்கேயே பிடிச்சி உட்கார வச்சுருக்கீங்க? நான் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கேன். அப்படிலாம் உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது, உனக்கு அலோடும் கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு ஜென்னிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக உங்களை திட்டுவார். சொன்னதே அவன் தான், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு உட்காந்தாவே போதுமா சாமி. சரி. ஸோ அப்படியே ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க ஒரு சைடு. ஸோ நீங்கள் அதில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க வைப் பண்ணிக்கிட்டே. அப்போ நீ என்ன அழகாக ரெடி ஆகிட்டு வரா. ஸோ ஜின்னுமே வராரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அழகாக இருக்காங்களா 2 பேரும்? தெரில, உனக்கு டேஸ்ட்டே இல்லையா, உனக்கு ஃபீலிங்காகவே இல்லையா அப்படின்ட்டே கேட்குறாரு. எனக்கே இருக்கணும், அதான் ஜின்னு அங்கே என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஜின்னும் நேனாவை எப்படியே லவ் பண்ணாங்க, அவங்க லவ் ஸ்டோரி தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? எனக்கு அந்த கர்மம்லாம் தெரியாது, யூமிக்கு வேணால் தெரியும், நீ அவகிட்ட கேளு. யூமி எப்படி? அதுவா, எனக்கு பெருசாக லவ் ஸ்டோரின்னு நான் சொல்ல மாட்டேங்க்கா, ஆனால் நேனா தான் ஃபஸ்ட்டு வந்து அண்ணாக்கு லவ் பண்ணேன். ஓ, சின்ன எப்படி ஓகே சொன்னார்? அண்ணாவும் அவளும் ஒரே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான்க்கா. ஸோ அவளுக்கு அண்ணாவை ரொம்ப பிடிச்சிருந்தது, அவள் சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் கசின்ல, அவள் வந்து அம்மா கிட்டே சொல்லியிருக்கா. அம்மா போய் அண்ணா கிட்டே சொன்னதும் அண்ணா ஓகே சொல்லிட்டுருக்காரு. அவ்வளோதானா? இதுக்கு பேர் லவ்வா? சி, நான் சொல்லட்டா லவ்னா என்னன்னு? என்னது, ஒருத்தவங்களுக்கு நம்ம மேலே லவ் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் வர்றதுக்கு பேர் தான் லவ். அதுக்கு பேர் ஒன் சைடு லவ். ஆமாம், உலகத்துலேயே ஒன் சைடு லவ் தான் பியூரான லவ் அப்படின்னு பேசிக்கிட்டு சின்ன பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு நேனா பக்கத்தில் நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஒன்னே யூமி, அப்போது அக்கா நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவீங்களா? எப்போ கிளம்புவீங்க? சீக்கிரமாகவே கிளம்பிடுவீங்களா? கொஞ்ச நாள் இருக்கலாம்ல. தெரியல யூமி, எனக்கு எப்போ கிளம்புவேன்னு. என்னை கூட்டிகிட்டு போக ஆள் வந்துட்டாங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அகைன் பேசிக்கிட்டு ஜின்னை லைட்டாக பார்க்குறீங்க. அப்பயுமே உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ உங்களுக்குமே நல்லா தெரியுது அவர் உங்களை தான் பார்க்குறாருன்னு. ஸோ நீங்கள் அப்படியே ஜின்னோட ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே யூமிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. யூமி, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு போகிறீங்க. ஸோ நீங்கள் போகிற பிளேஸ் ஃபுல்லாக ஜின்னு உங்களே நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி பாவமாக உங்களே பார்க்குறாரு. இதை என்னோட அப்பா நோட் பண்ணிவிட்டு என்ன கிட்ட செல்லம் அது யார் டேடி? அதோ யும்மி கூட ஒரு பொண்ணு இருக்காளே அவ.
ஆ யுமியோட ஃப்ரெண்டு. யுமியோட ஃப்ரெண்டா? ஆமாம் டேட், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. யாருன்னு புது பொண்ணாக இருந்தாலும் அதான் யாருன்னு கேட்டேன். சரி, ஓகே. ஸோ என்கேஜ்மெண்ட் ஒரு மாதிரி போரிங்காக போகுதுன்னுட்டே மைக் எடுத்துகிட்டு, ஹாய் காய்ஸ், என்ன ஒரே போரிங்காக போகுது, ஆக்டிவாக இருங்க பாய்ஸ், கொஞ்சம் வைபாக சேஞ்ச் பண்ணலாமா இந்த ஈவெண்ட்டை அப்படின்னு டிஜேவை போட்டு சொல்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி சாங்லாம் போட்டு விடுறாங்க, எல்லோருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிளேஸில் நின்றுட்டு எல்லாத்தையுமே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஒரு பிளாக் அவுட்ஃபிட் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் உள்ளே என்டர் ஆகுறான். எல்லா கேர்ள்ஸுமே அவரே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த பையன் நேனா கிட்டே போயிட்டு, ஏய் ஹாய் நேனா, எப்படி இருக்க? ஜேகே, வாட் அ சர்ப்ரைஸ், நீ வரமாட்டல நான் நினச்சேன். அது எப்படி நான் வராமல் போவேன் உன்னோட என்கேஜ்மெண்ட்க்கு? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. எப்படியோ நீ வந்துட்ட. இரு, என்னோடய பேபியை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பேபி, இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜேகே. ஓ, எப்படி? அதான் நான் கொஞ்ச நாள் யூஎஸில் படித்தேன்ல, அப்போது என் கூட காலேஜில் படித்தான். அப்படியா? ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ. ஓ ஹாய் ப்ரோ, என்னோடய ஃப்ரெண்டு நல்லா பார்த்துக்கோங்க. சரி சரி. அப்போ ஒரு பொண்ணு ஜெகே கிட்டே வந்து, ஹே ஹாய், திஸ் இஸ் ஜெனி. ஹாய் ஜெனி, யூ ஆர் லுக்கிங் டூ ஹாட். ஓ ரியலி? யா, ஷால் வி டான்ஸ்? அஃப்கோர்ஸ். அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு வந்து மிடில் ஆஃப் த ஹால் நின்று ஜேகே அப்படியே லைட் ஆஃப் பண்ண சொல்கிறாரு. ஸோ டிஜேவும் ஆன் பண்ணி விட்டுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்படியே ஆடிட்டே இருக்கும்போது சன்னா ஜேகே அந்த பொண்ணை விட்டுட்டு ஒரு மூலையில் நின்றுட்டுருக்க அவங்க ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணி இழுக்கிறாரு. ஓய், இவர் ராணுவோ, இந்த ஃபங்க்ஷன்லேயே ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், நீ மட்டும்தான் அழகாக இருக்க. என்னது? விடா என்ன? இப்போ நீ கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. அப்படிங்க உன்னை வச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். எனக்கு கோவம் வந்தால் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நீ தான் அழகாக இருக்கீங்க. நான் அவர்கிட்ட மாட்டி விட்டுருவேன். யாருக்கிட்ட? என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டி விட்டுருவேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம். பரவாயில்ல. அடுப்பாவே அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுத்து ஆடிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் யாரோ லைட்ஸும் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ தான் ஜின் பார்க்குறாரு, நீங்கள் அவர் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்காது. என்னது இவன் அவங்க கூட ஆடிட்டுருக்கா? ஒன்று ஜேகே, அதான் யார் அது லைட் ஆன் பண்ணது? ஏய் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னது. அகைன் லைட் ஆஃப் பண்ணுறாங்க. சரி, அகைன் ஜேகே உங்களை இழுத்து பிடிச்சி ஆடிட்டுருக்கும் பொழுது ஜின்னுக்கு செம்ம பொசிசிவ் ஆகுது. நீங்கள் ஜின்னை பார்க்கும்பொழுது அவர் ஐசாலி வயன் அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் ஜேகே விட்டு தள்ளி வரீங்க. அகைன் ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறாரு. ஏய் என்னடா பண்ணுற நீ? எனக்கு டான்ஸ்லாம் ஆட வராது, நீ என்னை இழுத்து பிடிச்சி ஆடிட்டுருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் தான் சொன்னல, யாரும் அளவுக்கு யாரும் இல்லைன்னு, அதான் ஒன்று பிடிச்சி ஆடிட்டுருக்கேன். பட்டுன்னு ஜின் வந்து உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜின் நீங்களா? என்ன அவன் கூட ஒன்று ஆட்டம் நான் கிடையாது, அவன் தான் என்னை பிடிச்சி ஆடிட்டு இருந்தான். அப்படியா? ஓ, ஏன் நம்ம பார்க்கவே மாட்டேற? நான் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்க, என்ன அவாய்ட் பண்ணுறியா? சீச்சி, அவாய்ட்லாம் லேது. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. இப்படி நீங்களும் நானும் நிற்கிறத நேனா பார்த்துட்டா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜேகே லைட் ஆன் பண்ணி விட்டுடுறாரு. ஸோ அவங்க வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஜின், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நேனோட அப்பா ஒன்று நேனா, பேபி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஸோ நீங்கள் அப்படியே ஜின்னை தலை விட்டு பின்னாடி நின்றுக்கிறீங்க, அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு. எனக்கு முன்னாடியே டவுட் இருந்தது. என்னன்னா தங்க நீ தான் கேட்கவே இல்லை. இதோ இவர் ஜின் இருக்காரே, நான் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், பக்கத்தில் ஒன்று வச்சுக்கிட்டே அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. அப்போவே எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு, இப்போ தான் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஐயோ அப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, சும்மா ஜஸ்ட் டான்ஸ் மட்டும்தான் ஆடுறாரு அவர். அவள் ஃப்ரெண்டு தான், யுமியோட ஃப்ரெண்டு தான். பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி இல்லைன்னேண்ணா. இப்பயும் பாரு, நீ தான் அவருக்காக பேசிகிட்ருக்க, ஆனால் அவர் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அவர் ஏதாச்சும் பேச சொல்லு, அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுமே ஜின் சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்காரு. பேபி நீ சொல்லு ஃப்ரெண்டுன்னு.
ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? என்ன ஆச்சு உனக்கு? உடனே என்னோட அப்பா வந்துட்டு, ஃப்ரெண்டு தானே, அவள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் இங்கே இருக்கக்கூடாது, அவளை ஃபஸ்ட்டு கிளம்ப சொல்லிங்க இருந்து. என்ன அப்பா, அவள் யுமியோட ஃப்ரெண்டு எப்படி கிளம்ப சொல்கிறது? ஏன்னா எனக்கு அவங்க 2 பேர் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்கள அந்த பொண்ணு கிளம்ப சொல்லு ஃபஸ்ட்டு. பேபி, வயனை கிளம்ப சொல்லு. வயன் கிளம்புறியா? ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது டக்குன்னு உங்கள் ஆன்சர் படிக்கிறாரு. ஜின், எங்கே போகிற? ஜின், என்ன பண்ணுறீங்க? நான் கிளம்புறேன், இங்கே இரு. ஏன் பேபி நீ என்ன பண்ணுற? அவளை விடு. ஏன்னா அவள் இங்கே தான் இருப்பா. அப்போ பார்க்குறாரு, எல்லோரும் பாருங்கள், இங்கே அவள் இங்கே வந்து எங்கேயும் போக மாட்டா, அவள் என்னோடய கெஸ்ட், இங்கே தான் இருப்பாள் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜின்னோட ஆன்ஸ் அப்படியே உதறி விட்டுட்டு, நான் போகிறேன், ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? உடனே ஜின்னோட அம்மா, ஜின் என்ன சொல்லும் இதெல்லாம், அவளை விடு, அவள் போகட்டும். மாம், நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அவள் இங்கே தான் இருப்பாள், நீ விடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவங்கவுங்க ஆன்ஸை பிடிச்சிட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஜின் இருந்துட்டு, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நேனாவை மேரேஜ் பண்ணிக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜின், பேபி என்ன பேசிகிட்ருக்கு? உடனே ஜின்னோட அம்மா அப்படியே நின்றுட்டாங்க, உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்களே. ஸோ 2 பேருமே அப்படியே நின்றுட்டிங்க. உடனே நேனாவும் டேட், டேனா ஜின் என்ன பேசிகிட்ருக்கா? ஐயோ டேட், அவன் ஏதோ சும்மா தான் சொல்கிறானா? மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கா, அது எப்படி நீ சும்மா நம்பிட்டுருக்க? ஐயோ பேபி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஜின், என்ன ப்ராப்ளம் உனக்கு? எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அங்கிள், நான் அது எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் நடந்துருச்சு. என்ன என்ன சொல்லிகிட்ருக்கார் இவர்? ஆமாம், தோ அவள் தான் வயன், அவள் தான் என்னோடய ஒய்ஃப், எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் நடந்துருச்சு. பேபி, எதுக்கு நீ எல்லாருக்கிட்டையும் உண்மையாக சொல்லிகிட்ருக்க? ஏன்னா செல்லும், நீ எதுக்கு அழுதுட்ருக்க? எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி என்கிட்டே வந்து சொல்லுவேன், ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு. அப்போது என்னவா நீ ஏமாற்றிட்டல அப்படின்னு சின்னோட காலரை பிடிச்சி இவர் சண்டை போட்டுட்டு கத்திட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, நீ வாயை திறக்காதடா அப்படின்னு சின்ன போட்டு அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றே ஓடி வரீங்க சின்ன அடிக்கிறாங்கன்னு. சரி, அவர் மேலே எதுவும் தப்பு இல்லை, அவரை விட்டுருங்க, எதுக்கு அவரை போட்டு அடிச்சிட்ருக்கீங்க? உன்னால தான் இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்னு உங்கள் ஹேரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு வெளியில், நீ போடி முதல்ல அப்படின்னு. ஸோ நீங்கள் சாரி சரியாக பெண் கொடுத்துருக்க மாட்டீங்க, அது அப்படியே லூஸ் ஆகிட்டு கீழே விழப்போகுது. ஸோ நீங்கள் அது பிடிக்கலான்னு பார்க்கும்போது அவர் அகைன் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி உங்களை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஐயோ சார், ஒரு நிமிஷம், நானே வரேன், நீங்கள் என்னை விடுங்க, நானே வரேன் அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டே வரீங்க. அப்போ சின்ன அங்கேருந்து விட்றா அவள் கையை. அப்போ எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் 2 பேருமே நின்றுட்டீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பேன் அப்படின்னு உங்களை அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அவர் சைடு நிற்க வச்சுக்கிறாரு. நான் தான் முன்னாடியே சொன்னல, அவள் என்னோடய ஒய்ஃப்னு, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன்? என்னோட நேனாவை நீ ஏமாற்றிட்டு தோ இவளை இழுத்துட்டு வந்துட்ட, இப்போது அப்படியே பெரிய நல்லவ மாதிரி பேசிகிட்ருக்க. தப்பு தான், நான் நேனாக்கு பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் அதுக்கு நீங்கள் இவளை இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. எல்லாருமே உங்கள் பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். பை ஆக்சிடெண்ட்டாக தான் கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் இப்போது அவள் என்னோடய ஒய்ஃப், புரியுது அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு கத்துறாரு. அப்போ சின்ன அப்படி நேனாவை பார்த்துட்டு, சாரி நேனா, எதுக்கு நான் உனக்கு ஹோப் கொடுத்துட்டேன், அதுக்கு என்னை நம்பி வந்துட்டா, அவளை என்னால் அப்படியே பாதிலே விட்டுட்டு போக முடியாது. அப்போது என்னோட நேனா உன்னை நம்பினாலே, அப்போது நீ அவளை ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு தானே அர்த்தம். அப்போ நேனா எதுவுமே பேசாமல் டியர்ஸோட ஜின்னே பார்த்துட்ருக்கா. சாரி நேனா, இதுக்கப்புறம் என்னால் உன் கூட உன்னை ஏமாற்றிக்கிட்டே என்னால் வாழ முடியாது. ஐம் சாரி ஃபார் தட் ஒன்லி, ஓகே?
உங்கள் அப்பாவை நான் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசினதுக்கெலாம் நான் சாரி சொல்லலை உங்ககிட்ட, புரியுதா? என்ன நின்றுட்டுருக்கீங்க எல்லோரும்? அதான் என்கேஜ்மெண்ட் நின்றுடுச்சுல, கிளம்புங்க. மாம் டேட், ஹியூமி கிளம்பு அப்படின்னு பின்னாடி பார்க்குறாரு. நீங்கள் காணோம். எங்கே போனா இவ? ஹியூமி வைனுங்க. அண்ணா அவங்க அக்கா வெளியில் போயிட்டாளா அப்படின்னு ஜின்னு வெளியில் ஓடி வராரு. அப்போது நேனா ஒரு டேட், ஒரு நிமிஷம் ஜின், ஒன்று தான் சொல்கிறேன், நில்லு. டேட், அவர் போகட்டும், அவனை கூப்பிடாதீங்க, எனக்கு அவன் வேண்டாம், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அவன் எனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு இவ சொல்லிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸோ ஜின்னுமே வெளியில் வந்துட்டார். அப்போ உள்ள ஜேகே, ஏன்னா செல்ல என்னாச்சு, ஃபீல் பண்ணுறியா? ஏன் பார்த்தா அப்படி தெரியுது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதா? ஐயோ சரி விடு, அவன் போனால் போட்டோம், சில்லற பையன். நான் வேணும்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எவ்வளோ தைரியம் உனக்கு, என்கிட்ட வந்து இப்படி பேசுவா? உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவன் பின்னாடி துரத்துக்கிட்டே ஓடுறா. சிங்க ஜின் வெளியில் ஒரு ஃபுல்லாக அவங்கள தேடிட்டுருக்காரு. வயன் எங்கடி போன? இவன் எங்கே போனா? வயன் எங்கே இருக்க நீ? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், எங்கே போனா அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு லாஸ்ட்டாக கார் எடுக்கலான்னு வராரு. பார்த்தா நீங்கள் ஜின்னோட கார் மேலே ஏறி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஜின், ஏமா இந்தி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? எங்கே போன நீ? நான் எங்கே போனேன் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் அப்படியே கப்பாக நிற்கிறாரு. ஜின், என்கிட்ட சொல்லாமல் போயிட்ட, நான் உன்னை எங்கெல்லாம் தெரியுமா தேடு அப்படின்னு உங்கள் நோஸை ஃபோர்ஹெட் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே பேசுகிறாரு. ஜின், எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, எங்கேயோ போயிட்டேன், என்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ ஓடி போயிட்டேன், என்னை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன்டி நான். நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன், உங்ககிட்ட சொல்லாமல் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாத, என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயுமே போகக்கூடாது. போக மாட்டேன் அப்படின்னு நீங்களுமே பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஸோ ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிரேக் பண்ணுறீங்க ஹக்கை. அப்போ சின்ன அங்கேயும் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டு, என் மேலே தோது கோவமா? இல்லையே. அப்புறம் நேனாக்கு என்னாச்சு? என்னால் தான் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை, நான் தான் சொன்னல, ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி பேசுனீங்க? நான் போயிடுவேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? என்னடி பேசிகிட்ருக்க நீ? என்ன பேசிகிட்ருக்க? நீ போனால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? எல்லாம் பழைய மாதிரி மாறிடும்ல? பழைய மாதிரி மாறிட்டோன்னா புரியல. அதான் பழைய மாதிரி நான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு அப்படியே கிளினிக் போயிட்டு நேனாவை லவ் பண்ணிக்கிட்டே அப்படியே டேஸ் மூவ் ஆகிட்டு அப்படி இருக்கும்னு நினைக்கிறல்ல நீ? இருக்காதா? எப்படி இருக்கும்? நானே பழைய மாதிரி இல்லையே இப்போது, அப்புறம் மற்ற விஷயம் மட்டும் எப்படி பழைய மாதிரி மாறிடும்? என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, வயன் புரிஞ்சுக்கோ. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடி, இது ஏதோ புதுசாக ஃபீல் ஆகுது எனக்கு நேனா கிட்ட கூட இந்த மாதிரி ஃபீல் ஆனதில்லை. நீ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்னை விட்டு தள்ளி இருந்தால் கூட என் ஐஸ் ஒன்று தேடுது. எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு வயன், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்ன சொல்கிற வரீங்க? இன்னுமா உனக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க ஜின்னை. ஹக் பண்ணிவிட்டு அவரோட நெக்கில் மட்டும் கிஸ் பண்ணுறீங்க. என்னை விட்டு போகாத வயனை எங்கேயுமே ப்ளீஸ் என் கூடவே இருந்துருடி. இது பொய்யான கல்யாணம் இல்லை, இது உண்மையாக நம்ம மாற்றிடலாம். என்னோடய லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுது வயன், என் கூடவே இருந்துருடி, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஜின், எனக்கு கால் வந்துச்சு. என்ன கால்? நான் தான் சொன்னேன் என்னை கூட்டிகிட்டு போக ஆள் வருவாங்கன்னு. அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் போயே ஆகணும், ஏன்னா அதுதான் என்னோடய ட்ரீம். எனக்கு ஃபேஷன் டிசைனிங்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன அலோவே பண்ணதில்லை, அது உங்களுக்கே தெரியும்ல.
ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிசைன் வீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் உங்கள் கூட இருந்தேன். இப்போ எனக்கான டைம் வந்துருச்சு. ஸோ நான் கிளம்பட்டா அப்படின்னு சொன்னதும் ஜின்னு அப்படியே உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்காரு. என்னாச்சு ஜின்? ஏமாண்டி? ஏமாய்ந்தி? ஒன்றும் இல்லைண்ணா. உனக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும் தானே? அதுதானே ஆகணும். அப்போ நீ கிளம்பலாம் இங்கேருந்து. நான் உன்னை தடுக்க மாட்டேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ பண்ணு. போகட்டா நான்? உண்மையாகவே? நீ போகலாம். உனக்கு எது பிடிக்குதோ நீ அதை பண்ணலாம். நான் உங்கள் அப்பா அம்மா மாதிரி கிடையாது. உனக்கு எது பிடிக்குதோ நான் அதை அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே ஃப்ரெண்டில் தள்ளி விடுறாரு. யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜின் பாட்டுக்காக வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அங்கேயே நின்றுட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜின் அப்படியே போகும்போது அவரோட டீயர்ஸ் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே, எனக்கு வந்த மாதிரி ஃபீலிங் உனக்கு வரல போல். நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தான் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும், நீ என்னோடய ஒய்ஃபாக இருந்தாலும், உன்னோட விஷன்றது ஒன்று இருக்குல்ல, உனக்கு பிடிக்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணலாம். உனக்கு எப்போ தோணுதோ, உனக்கு எப்போ எனக்கு உன் மேலே என்ன வந்துச்சோ, அது உனக்கு எப்போ என் மேலே வருதோ அப்போ நீ என்னை தேடி வரலாம். நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் நீங்கள் ஃப்ளைட் ஏறலான்னு ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. அப்போன்னு பார்த்து யுமி வரா. அக்கா நீங்கள் போயே ஆகணுமா? ஆமாம். ஏங்க அப்படி பண்ணுறீங்க? உங்கள் கூட எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? நான் எல்லா பிரச்சனையும் புரிஞ்சதோ நீங்களும் அண்ணாவும் ஒன்று சேர்ந்துருவீங்கன்னு நான் நினச்சேன். நம்மளாம் ஒரே வீட்டில் இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. நான் வரேன் இன்னொரு நாள். ஓகே? நீ எதுவும் நினச்சிக்காத. நல்லா படி, அண்ணாவை நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஓய் ஓய் செல்லம் அப்படின்னுட்டு என்ன ஒரு குட் பை கூட சொல்லாமல் அப்படியே நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க. சொல்லலாம் தான் இருந்தேன். நீ வருவேன்னு நான் நினச்சேன். அதான் வந்துட்டே இப்போ சொல்கிறேன். போயிட்டு வரேன், பாய். அது சரி, வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடிக்கடிக்கு எங்களை பார்த்துட்டு போ, சரியா? சரிங்க சார், வரேன். ஸோ நீங்கள் செக்இன்லாம் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்படியே உள்ளே போகிறீங்க. பின்னாடி ஜின் வராரான்னு பார்த்துட்டே போகிறீங்க. யுமி, அவர் வரலையா? அண்ணாவா? இல்லைக்கா, அண்ணாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அவர் என்கிட்ட சொன்னார். ஓ அப்படியா? இன்னமும் உங்களுக்கு சின்ன ஹோப் இருக்குது, சின்ன எப்படியாவது வருவார்னு. நீங்கள் போகிற வரைக்கும் பின்னாடியே பார்த்துட்டு போகிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி பெயினாக இருக்குது உங்களுக்கு. ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி டீயர்ஸ்லாம் வைப் பண்ணிக்கிட்டே உள்ளே போயிடுறீங்க. எங்கேயுமே இருந்துட்டு போட்டேன் அண்ணா. இருந்தாலும் ஜின்னா அண்ணா வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணார் அவர்? அக்கப்பாவும் அவர் வருவாரான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாரு. ஸோ ஃப்ளைட் ஏறலான்னு கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது பின்னாடி எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளுறீங்களா? இதுக்கு இப்போ ஆமாம் மாதிரி நடந்துட்டுருக்கீங்க. சாரி நீங்கள் போங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜின் போகிறாரு. ஜின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. வாட்? ஜின்னா? யார் நீங்கள்? சின்ன தானே? எனக்கு தெரியும் நீங்கள் சின்ன தான். எக்ஸ்கியூஸ் மீ, யாருமா நீ என்னை பார்த்து ஜின்னு கின்னு கூப்பிட்டுன்னு இருக்க? ஜின்னி? మీరే జిన్న నాకు తెలుసు. எது என்ன லாங்குவேஜ் பேசிகிட்ருக்க நீ? போங்க நீங்கள் அப்படின்னு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரோட நெக் அப்படி டைட்டாக. ஓய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? விடு. விட மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக தானே வந்தீங்க. வராங்க வா உனக்கு. எனக்கு தெரியும் உங்களால் என்னை விட்டு இருக்க முடியாது. அப்புறம் என்னாலையுமே இருக்க முடியாதா? ஆமாம், எனக்கு என்னமோ உங்களை விட்டு போகும்பொழுது அழுகையாக வருது. எனக்கு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வலிக்குது. தொண்டை வலிக்குதா?
விக்ஸ் மாத்திரை ஏதாவது வேணுமா? விஷயம் அது கிடையாது, இது வேறன்னா நேற்று உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதுதான். எனக்கு ஒன்றும் தோணலையே, நேற்று தோணுச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை நானும் ஃபீல் பண்ணேன் நேற்றே. ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான். இப்போயும் நீ டிஸ்டர்ப் தான் பண்ணிகிட்ருக்க. கொஞ்சம் விட்டினா நான் பாட்டுக்கிட்டு போகிறேன். எங்கே போகிறீங்க? எங்கேயோ போகிறேன். உனக்கு எதுக்கு? முதல்ல வழி விடு. போகிறவனை பிடிச்சி கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க. நான் உங்களுக்கு டார்ச்சராக தெரியுறேண்ணா. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன். உங்களை நான் போகவே விட மாட்டேன் அப்படின்னு ஜின்னோட லிப்பை அப்படியே பிடிச்சி ரெடி பண்ணிகிட்ருக்க நீ. இதுதானே உங்களுக்கு வேணும்? நான் கேட்கவே இல்லையே. நீங்கள் கேட்கலனாலும் நான் கொடுப்பேன். அடிப்பாவே எல்லோரும் பார்க்குறாங்கடி. பரவாயில்ல, பார்க்கட்டும். நான் உங்கள் ஒய்ஃப் தானே? இல்லையே, யார் சொன்னா? நீ தான் போட்டிருக்க தாலியை கட்டி கொடுத்துட்டு என் கையில். ஆமாம்ல. சரி, அப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்லேருந்துண்ணா ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு அகைன் டைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ சின்ன பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி 2 பேருமே மாற்றி மாற்றி பேக் கிஸ் ரொம்ப ஆஷாக டீப்பாக கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு பர்சன், ஹலோ இங்கே என்ன நடக்குது? ஏம்மா வாயின்னு என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கள்? டேவிட் அண்ணா எங்கே போனீங்க? நான் உங்களை எங்கெங்கே தேடிட்டுருக்கேன். நீ என்னை தேடின மாதிரி தெரியலையே. இங்கே நின்றுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் இவன் கூட. ஓ, நீங்கள் தான் அந்த டேவிடா? ஹாய் பாஸ். ஆமாம், நான் தான் டேவிட். உங்களை பற்றி சொல்லுவா டேவிட் அண்ணா எங்கள் ஊரில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. எப்படியோ உங்களை கடைசியில் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக உங்களை பார்க்கவே கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எப்படியோ பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. சரிப்பா, இப்போது என்ன சொல்ல வர? நான் இருக்கட்டா வேண்டாமா? அது நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டியை. இதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். பாய் டேவிட் அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு டேவிட் அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ சின்னவங்களே பார்த்துட்டு, இப்போ நீ தான் டிசைட் பண்ணணும். இப்படி போகலாமா? இப்படியா? ரைட் ஆர் லெஃப்ட்? ரைட்டுன்னா நீயும் நானும் வீட்டுக்கு போகலாம். லெஃப்ட்டுன்னா நீயும் நானும் உன்னோட ஆம்பிஷனை தேடி போகலாம். என்ன சொல்கிற? நீங்கள் கொஞ்ச நேரம் சின்னோட ஐஸையே பார்த்துட்டு, நான் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு ஓகேவா? நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். உண்மையாகவே வா? கண்டிப்பாக. அப்போ ரைட்டே போகலாம். ரைட்டா? அப்போது உன்னோட ஆம்பிஷன் ஏதோ ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு நினச்சி ஆக்குறேன். உங்கள் கூட சேர்ந்து 2 பேருமே ஒன்றா பண்ணலாம். எனக்கு பண்ண தெரியாது எதுவுமே, நான் கற்றுத்தரேன். என்ன? எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தனும் அதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணணும். எனக்காக இதை மட்டும் பண்ணுவீங்களா? நீ கேட்காமலே உன் கூட வரணும்னு நான் டிசைட் பண்ணேன். நீ கேட்டு எப்படி நான் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டு போகலாமா வீட்டுக்கு? போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? வீட்டுக்கு போனது எனக்கு அந்த தாலியை கட்டி விட்டுருங்க. இங்கே கட்டி விட்டுட்டா? ஐயா வேண்டாம், எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். எனக்கு கிஸ் பண்ணும்போது எனக்கு ஷைனஸ் தோணலையோ? தோணல. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? எனக்கு 10 குழந்தைங்க வேணும். 10? எதுக்குடி அவ்வளோ? தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை 10 குழந்தை பெற்றுக்கணும்னு. அடிப்பாவி, உங்களுக்கு ஓகே தானே? ஓகே இல்லைன்னா என்னை விட்டுருங்க, நான் அப்படியே போயிடுறேன். ஓகே? அப்படியெல்லாம் இல்லை, நான் 10 + 10 20 பெற்றுக்கலாம். ஓகே? 20? டபுள் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சின்ன அகைன் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு லிப் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே பண்ணிக்கிட்டே 2 பேருமே போகிறீங்க. சார் போட்டுக்கிட்டு வெளில வரும்போது டே பார்த்துட்டு, என்னடா நடக்குதுங்க? அடப்பாவி சின்னே, உன்னை என்னமோ நினச்சேனே. நீ கேடி தான், கன்ஃபார்ம் நீ கேடி தான். அம்மா என்ன தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் என்னை விட நீ ஒரு பெரிய கேடி இங்கே வளர்ந்து நிற்கிற. அது அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. சின்னமே எதுவுமே கண்டுக்காமல் அவங்களை கிஸ் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் முடிச்சிக்கலாம்.
ஆக்சுவலாக போன சண்டேவே போடணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அப்போ கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருந்தது. பேசவே முடியல. வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதனால தான் போஸ்ட் பண்ண முடியல. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட் அதோட எஃப்எஃப்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.